தோனி ஐபிஎல்லில் இருந்து வெளியேற்றப்படுகின்றார். இது பற்றிய முழுமையான தகவல் இருக்கின்றது. அதற்கு முதலில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான சூப்பர் ஓவர் போட்டி ஒரே பந்தில் நிறைவடைந்து போனது. இறுதியில் மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் சூப்பர் ஓவர் வந்தது. மிகுந்த கஷ்டப்பட்டு முகமது ஷமி போட்டியினை சமன் செய்து கொடுத்தார். துடுப்படுத்தாடுவதற்காக சூப்பர் ஓவரில் களமிறங்கிய நிக்கலஸ் பூரான் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். அடுத்த பந்தில் ரிஷப் பாண்ட் ஒரு ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவது பந்து வீச்சில் எய்டன் மார்க்ரம் ஆட்டமிழக்கின்றார். கதை முடிந்தது. ஒரு ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். நிக்கலஸ் பூரான் சுனில் நாராயணின் பந்து வீச்சில் கரிபியன் பிரீமியர் லீக்கில் அவரின் பந்து வீச்சுக்கு மெய்டின் ஓவர் கொடுத்திருக்கின்றார். ஏன் அவரை துடுப்படுத்தாட அனுப்பினார்கள்? ஐபிஎல்லிலும் எதுவும் அவர் பெரிதாக செய்யவில்லை. பதிலுக்கு துடுப்படுத்தாட வந்த வேளையில் ரிங்கு சிங் முதல் பந்திலேயே 4 ஓட்டத்தை அடித்தார். போட்டி நிறைவுக்கு வந்தது. ரிங்கு சிங் தான் இன்றைய நாயகன், மேன். முதலில் துடுப்படுத்த ஆடிய வேளையில் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். 5 பிடிகளையும் எடுத்துக்கொண்டார் என்பது மிக முக்கியம். சூப்பர் ஓவரிலும் ஒரு பிடியினை எடுத்துக்கொண்டார். முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் கேமரோன் கிரீன். 21 பந்துகளில் 51 பந்துகளில் ரிங்கு சிங் ஆட்டமிழக்காமல் 7 பவுண்டரிகள், 5 சிக்ஸர் அடங்கலாக 83 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் மொஷின் கான் 23 ஓட்டங்களை பெற்று 23 ஓட்டங்களை வழங்கி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். இதுதான் இந்த ஐபிஎல்லில் பெறப்பட்ட முதலாவது 5 விக்கெட் பெறுதி என்பது இங்கே முக்கியமான விடயம். இவர் 27 வயதை கொண்ட இடதுகர வேகப்பந்து வீச்சாளர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி ஆரம்பம் தொடக்கம் இங்கேயும் அங்கேயுமாக தடுமாறி வந்தது. ரிஷப் பாண்ட் 38 பந்துகளில் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எய்டன் மார்க்ரம் 27 பந்துகளில் 31 ஓட்டங்கள். ஆயுஷ் பதோனி 19 பந்துகளில் 27 ஓட்டங்கள். அடுத்தடுத்த விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. இதன் காரணமாக இறுதி வரையில் போட்டி விறுவிறுப்பாக சென்றது. வைபர் ஆரா 4 ஓவர் 24 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். இவர்தான் இறுதி ஓவரையும் வீசியிருந்தவர். அதே போன்று சூப்பர் ஓவரை வீசியிருந்தவர். வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் 33 ஓட்டங்கள், 2 விக்கெட்டுகள். சுனில் நரேன் 4 ஓவர் 23 ஓட்டங்கள், 1 விக்கெட். அதே போன்று அங்குல் ரோ 2 ஓவர் 19 ஓட்டங்கள், 1 விக்கெட். கார்த்திக் தியாகி 4 ஓவர் 41 ஓட்டங்கள், 1 விக்கெட். கார்த்திக் தியாகியின் அந்த இறுதி ஓவரில் 16 ஓட்டங்கள் பெறப்பட்டன. 2 முறையற்ற பந்துகள், நோ போல் அடுத்தடுத்து வீசியிருந்தார். வேஸ்ட் ஹைட். அதன் காரணமாக ஃப்ரீ ஹிட் கிடைத்தது. இறுதி பந்தில் முகமது ஷமி 6 ஓட்டத்தை அடித்து போட்டியினை சமன் செய்து கொடுத்தார். இப்பொழுது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி இறுதி இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. புள்ளிகளின் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 2வது வெற்றியினை பெற்றுக் கொண்டதன் மூலமாக 5 புள்ளிகளை பெற்று தப்பினேன் பிழைத்தேன் என்று இப்பொழுது 8வது இடத்துக்கு முன்னோக்கி வந்திருக்கின்றார்கள். மகேந்திர சிங் தோனிக்கு என்ன ஆனது? அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற உபாதை கணுக்காலில் தசையில் ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட தசை பிடிப்பு அல்லது தசை கிழிவு. குணமடைந்து சுகமாய் கொண்டு வந்தவர் மீண்டும் விளையாட தொடங்குவார். பயிற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டு வந்திருந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அதே உபாதை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்டீவன் பிளெமிங் அணியின் பயிற்றுவிப்பாளர் இதனை உறுதி செய்திருக்கிறார். 8 போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நிறைவடைந்து விட்டது. இன்னும் 6 போட்டிகள் தான் முதல் சுற்றில் இருக்கின்றன. எனவே மீண்டும் உபாதை ஏற்பட்டிருக்கின்றது என்பது, குணமடைந்து மீண்டும் தோனி விளையாட வருவது என்பது சாத்தியக்கூறுகள் குறைவாகவே காணப்படுகின்றன. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை விட ஒரு 2-3 நாட்கள் அதிகமாக இருக்கின்றது இந்த ஐபிஎல் போட்டித்தொடர் நிறைவடைவதற்கு. எனவே தோனி குணமடைந்து மீண்டும் வந்து ஐபிஎல்லில் விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை தூக்கி நிமிர்த்தி கிண்ணத்தினை கைப்பற்ற வைக்க முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கேள்வியாக இருக்கின்றது. தோனிக்கு மீண்டும் உபாதை வந்ததன் காரணமாக இம்முறை ஐபிஎல்லில் தோனியினை பார்க்க முடியாது என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைய போட்டியின் விவரங்களோடும் மீண்டும் சந்திப்போம்.